சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க இந்த லெசனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது லெசன் 1 ஆஃப் ஃப்ரேமிங் தி சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம திஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். திஸ் அப்படின்னா இது அப்படின்ற பொருள். திஸ் இஸ் அ, இதுதான் ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் கூட நம்ம ஒரு வேர்ட், ஒரு நவுனோ ஒரு அட்ஜெக்டிவோ சேர்த்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அ டாய், இது ஒரு பொம்மை. இது ஒரு பொம்மை இல்லை அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ டாய். அதுக்கப்புறம் இஸ் திஸ் அ டாய், இது பொம்மையா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் திஸ் அ டாய், இது பொம்மை இல்லையா, isn't this a toy அப்படின்னு நம்ம கேட்கணும். திஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கு அப்படின்னா திஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே அது தூரத்துல இருக்கு அப்படின்னா தட் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். தட்டை வச்சு நம்ம லெசன் 2ல பார்க்கலாம். இப்போ இந்த திஸ்ல இன்னும் நிறைய சென்டென்சஸ் நம்மளே உருவாக்க போறோம். நம்ம கோத்ரூ பண்றதில்ல, மனப்பாடம் பண்றதில்ல, உருவாக்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்பிள். ஆப்பிள் அப்படிங்கிற நவுனை வச்சு நம்ம சென்டென்ஸ் உருவாக்கலாம். திஸ் இஸ் an ஆப்பிள்னு போடணும். ஏன் அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது ஒரு வவல். வவலா இருக்கும் பட்சத்துல, சிங்குலரா இருக்கும் பட்சத்துல நம்ம an தான் போடணும். இப்போ an ஆப்பிள், திஸ் இஸ் an ஆப்பிள், இது ஒரு ஆப்பிள். இது ஆப்பிள் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் நாட் an ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது ஆப்பிளா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் திஸ் an ஆப்பிள், இது ஆப்பிள் இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு isn't this an ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் டேபிள். டேபிளை வச்சு நம்ம சென்டென்ஸ் உருவாக்க போறோம். a டேபிள், this is a டேபிள், இது ஒரு டேபிள். this is not a டேபிள், இது டேபிள் இல்லை. இது டேபிளா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் திஸ் அ டேபிள், இது டேபிள் இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு isn't this a table. the same way சேர் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் சேர் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் அ சேர், இதுதான் சேர். இது சேர் இல்லை, திஸ் இஸ் நாட் அ சேர். இது சேரா, இஸ் திஸ் அ சேர், இது சேர் இல்லையா, isn't this a chair. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்சஸை உருவாக்கணும். நெக்ஸ்ட் அம்ப்ரெல்லா. திஸ் இஸ் an umbrella, இதுதான் குடை. திஸ் இஸ் நாட் an umbrella, இது குடை அல்ல. இஸ் திஸ் an umbrella, இது குடையா. isn't this an umbrella, இது குடை இல்லையா. நெக்ஸ்ட் a phone. திஸ் இஸ் a phone, இதுதான் phone. திஸ் இஸ் நாட் a phone, இது phone கிடையாது. இஸ் திஸ் a phone, இது phone-ஆ. isn't this a phone, இது phone இல்லையா. நெக்ஸ்ட் pen. திஸ் இஸ் a pen, இதுதான் pen, இதுதான் பேனா. திஸ் இஸ் நாட் a pen, இது பென் இல்லை. இஸ் திஸ் அ பென், இதுதான் பேனாவா. isn't this a pen, இது பேனா இல்லையா. இது இனிப்பா இருக்கு, திஸ் இஸ் ஸ்வீட், இது இனிப்பா இல்லை, திஸ் இஸ் நாட் ஸ்வீட். இது இனிப்பா இருக்கா, இஸ் திஸ் ஸ்வீட், இது இனிப்பா இல்லையா, isn't this sweet. நெக்ஸ்ட் பிட்டர். பிட்டர்னா கசப்பு. இது கசப்பா இருக்கு, திஸ் இஸ் பிட்டர். இது கசப்பா இல்லை, திஸ் இஸ் நாட் பிட்டர். இது கசப்பா இருக்கா, இஸ் திஸ் பிட்டர். இது கசப்பா இல்லையா, isn't this bitter. நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட். இது பெர்ஃபெக்டா இருக்கு, சரியா இருக்கு, திஸ் இஸ் பெர்ஃபெக்ட். இது சரியா இல்ல, திஸ் இஸ் நாட் பெர்ஃபெக்ட். இது சரியா இருக்கா, இஸ் திஸ் பெர்ஃபெக்ட். இது சரியா இல்லையா, isn't this perfect. ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப்ல முடிக்கணும். ஏன்னா அது சென்டென்ஸ்ல இருக்கு. பட் 3rd and 4 கேள்விகள் கேட்குற விதமா இருக்கிறனால நம்ம கொஸ்டின் மார்க் போடணும். ஸோ இதன் மூலியமாக நம்ம சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எப்பயுமே ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு ஆரம்பிக்குதுன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல்ல தான் இருக்கணும். ப்ராப்பர் நவுன் எங்க வந்தாலும் கேபிட்டல்ல தான் இருக்கணும். அது ப்ராப்பர் நவுன் வரும்போது அந்த எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த லெசனை அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் தட், ஐ ஆம், ஐ வாஸ், ஐ ஹாவ், அந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு ஃப்ரேஸை வச்சு ஒரு வேர்டை வச்சு ப்ரோனவுனை வச்சு நம்ம சென்டென்சஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். இப்போ ஒரு வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் அப்படிங்கிற வேர்டை வச்சு உங்களால் 4 விதமான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும்.
2 பாசிட்டிவ் சென்டென்ஸ், 2 நெகட்டிவ் சென்டென்ஸ் உங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் நம்ம எப்படி சென்டென்ஸை உருவாக்குறது அப்படின்னு கத்துக்கணும். இதே மாதிரி நீங்களும் ஒரு 4-5 வேர்டு எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை அப்படியே கவனிக்கிறதோட விட்டுறாதீங்க. ஒரு நோட் எடுத்து இந்த ரூலை வச்சு நீங்க ஒரு 5 or 10 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண பாருங்க. ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.